ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை எழும்ப பண்ணி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை எழும்ப பண்ணி அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்கிற ஒரு உன்னத அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். அதற்கு முந்தின வசனத்தை வாசித்தால் கிறிஸ்துவினுடைய அந்த ஐஸ்வர்யம் அதை நமக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப அவரோடு கூட எழும்பினால், அவரோடு கூட பாடுகளை சகிப்போமையானால் அவரோடு கூட எழுந்திருக்கவும் செய்கிறார். அவரோடு கூட எழுந்திருக்கவும் செய்தால் அவரோடு கூட உன்னதங்களில் அமரவும் செய்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரோடு கூட எழும்புகிற ஒரு அனுபவம், அப்படி என்றால் அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் தான் நம்மை அப்படி உருமாற்ற முடியும். இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் அஸ். ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை நம்மை உருமாற்றும். எப்படி உருமாற்றும்? அவரை போல. இப்ப நாமெல்லாம் வாழ்கிறோம், நடக்கிறோம், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போகிறோம். ஆனால் நம்முடைய முகத்தை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும், அவருடைய சாயலை பார்க்க வேண்டும். அதை எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம நல்லா ஜெபம் பண்ணி அவரோடு ஐக்கியப்பட்டு அவரோடு நடக்கிறவர்களாய் இருந்தாதான் நம்முடைய முகத்தில் அவரை காண முடியும், அவரை பிரதிபலிக்க முடியும். நாம் செய்கிற எல்லா பாவங்களையும் தீமைகளையும் அசுத்தங்களையும் பொல்லாத கிரிகளை செய்துவிட்டு நானும் கிறிஸ்தவன் தான் என்று போய் நிற்ந்தால் அங்கே அவர் தம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை நம்மேல வைக்க மாட்டார் என்பதுதான் உண்மை. நாம் அதற்கு பல வசனங்களை எடுத்து இப்படி சொல்லியிருக்கே அப்படி சொல்லியிருக்கே, அதெல்லாம் சொல்லியிருக்கிறது உண்மை. அது யாருக்கு சொல்லியிருக்கு? தம்முடைய பிள்ளைகளுக்கு. அப்ப தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவாரே ஆனால் அதை நிறைவேற்றுவார். அப்ப தம்முடைய பிள்ளைகள் அல்லாதவர் யாரு? தேவனோடு நடக்காதவர்கள். அதத்தான் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்களுக்கு அப்பா பிதாவின கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்மை பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய புத்திரனா நம்ம நடத்தும் போது அங்கே அப்பா பிதாவின கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? இது எவ்வளவு பெரிய உயர்வு, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துல தான் அவரோடு கூட எழும்பி உன்னதங்களில் அமர செய்கிறார். அப்ப நம்முடைய வாழ்வில் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், நிந்தைகள், வியாதிகள், பலவீனங்கள், பல நெருக்கடிகள் இவைகளெல்லாம் கடந்து வருகிறோம். கடந்து வரும்போது நாம ஒன்றை யோசிக்கிறோம். ஐயோ ஆண்டவரே, இது இப்படி இருக்க, அது அப்படி இருக்க, இது எந்த மாதிரி இருக்க, அது அந்த மாதிரி இருக்க, அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில முதல்ல தேவனோடு நடப்பதுதான் கடினம். ஆனா நடந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவனோடு நடந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில நமக்கு சுவாரஸ்யம் வந்துடும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வந்துடும். நீங்க கடல்ல பிரயாணப்படுகிறவர்களை கேட்டால் கடல்ல ஒரு நீரோட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நீரோட்டத்துல
சூடு இருக்கும். ஒரு கடல்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த நீரோட்டம் கடந்து வரும். இந்த நீரோட்டத்தை யார் பயன்படுத்துவார் என்றால், இந்த செயலர்ஸ் எல்லாம் அதை பயன்படுத்த மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனா கடல் வாழ் உயிரினத்துல மிக நேர்த்தியான ஒரு உயிரினம் ஆமை. இந்த ஆமை என்ன பண்ணும்னா, அந்த நீரோட்டத்துக்குள்ள, அது நீரோட்டம் வேகமா இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த நீரோட்டம் சாப்பிட்டாதான் இருக்காது. நீரோட்டம் ரொம்ப ஹார்டா. அதை நீங்க இந்த மீனவ சமுதாயத்துல அந்த மீனவ நண்பர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கரண்ட்ன்னு சொல்லுவாங்க. நாங்க ராமேஸ்வரம் அந்த தனுஷ்கோடி பக்கம் போயிருந்தப்ப ஒரு இடத்துல மாத்திரம் அவங்க சொன்னாங்க, இங்க காலை வைக்காதீங்க, அந்த பக்கம் போயிடாதீங்கன்னு. என்னன்னு கேட்டா கடல் கரண்ட் அந்த இடத்துல இருக்கு. அப்ப நாங்க கரண்ட்னா என்னன்னு தெரியல. அதை கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, அது ஒரு நீரோட்டம். அந்த நீரோட்டத்துல நம்ம இப்ப வெளியில இருக்கோம். இந்த நீரோட்டத்துக்குள்ள போயிட்டா அந்த நீரோட்டம் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் நாம் வேகமாய் அந்த பகுதியை கடந்துடலாம். இதுக்கு ஆமைகள் என்ன பண்ணுமா, அந்த நீரோட்டத்துக்குள்ள வந்துட்டா அதை நீந்த வேண்டியதில்லை. அந்த நீரோட்டத்துல சும்மா வந்து உட்காந்துட்டா போதும், அந்த நீரோட்டமே அந்த ஆமையை கொண்டு வந்து எந்த பகுதிக்கு வரணுமோ அந்த பகுதி அதுக்கு தெரிந்து அந்த நீரோட்டத்திலிருந்து வெளியே வந்துடும். இது அந்த ஆமைகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழித்தடமாய் அது பல ஆண்டு காலமாய் வைத்திருக்கிறது. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா நீரோட்டத்துக்குள்ள போக தான் கஷ்டம். அது அந்த வேகமா போயிட்டு இருக்கிற நீரோட்டத்துக்குள்ள டக்குன்னு உள்ள போறணும். அப்புறம் நம்ம அமைதியா நின்னா போதும், அந்த நீரோட்டம் போகிற போக்கில் அது பாடு போகும். இந்த ஆமைக்கு தெரியும் அது எந்த திசையில போகுது, என்ன மாதிரி போகுது. இந்த நீரோட்டத்துல போயிட்டே இது எங்க அந்த நீரோட்டத்திலிருந்து இறங்கணுமோ, அதாவது இப்போ வந்து ஒரு ஃப்ளைட்ல போற மாதிரி அது ஏறி உட்காந்துருது, போயிட்டே இருக்குது, திடீர்னு அது வந்து வெளியே இறங்கிடுது. அழகா அந்த அந்த ஆமைக்கு ஒரு ஆமை இல்லை, நீங்க நினைக்கணும் ஒரே ஒரு ஆமை மட்டும் போதில்லை, ஒரு பெரிய கூட்டமே வரும். நீங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு சில கடற்கரையில் ஆமை கூட்டமா இருக்கும். அது முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சுட்டு, குஞ்சு பொறிப்பதற்காக வந்து முட்டையை போட்டுட்டு மறுபடியும் கடல்ல போயிடும். அதுக்கு தெரியும் மறுபடியும் வேறு அந்த நீரோட்டத்தினுடைய தன்மைகளை அறிந்து மறுபடியும் பிடிச்சி வேற இடத்துக்கு அது போயிடும். இதை ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப காலம் கண்டுபிடிக்க எடுத்துக்கொண்டார்கள். இந்த ஆமை ஒரு இடத்துல இருக்கு, ஒரு 2000, 2500, 3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய கடற்கரை கிராமங்கள்ல சில இடங்கள் ஆமைகள் தேர்ந்தெடுத்த கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்கள் வந்து முட்டையை போட்டு போயிடும். அது அப்புறம் குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகள் எல்லாம் மறுபடியும் தண்ணிக்குள்ள வந்து அந்த குஞ்சுகளுக்கு எப்படி தெரியும் பாருங்க, அந்த நீரோட்டத்துக்குள்ள போயிடும். இப்படித்தான் ஆமையினுடைய வாழ்வு பல நூற்றாண்டு காலங்களாக இருக்கிறது. அதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, அந்த நீரோட்டம், அந்த ஆமை அது உள்ள வந்து அது எங்க வரணுமோ வந்துட்டு அது அங்கிருந்து வெளியே வருது. இப்ப இதேதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. அந்த நீரோட்டம், இயேசு என்கிற அந்த நீரோட்டம், அது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். அதுல உபதேசங்கள் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். பாவம் செய்யாத, அதை பண்ணாத, விபச்சாரம் பண்ணாத, குடிக்காத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவார். நாம உடனே அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? நம்ம உட்காந்து சீரியலை பார்ப்போம். சில வீட்டில் விசுவாசிகள் வீடு, நான் சொல்றது அந்நிய புத்திரர்கள் அல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டு அவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுடைய வீடு. அந்த வீட்டுக்கெல்லாம் சில நேரம் விசிட்டிங் போகும்போது சத்தமா பரவணும். நம்ம வீடு மாற்றி வந்துட்டோமோன்னு யோசிப்போம். கதவை தட்டிட்டோன்னா நம்ம குரல் கேட்க ரொம்ப நேரம் ஆகும். அது அவ்வளோ சவுண்டாக இருக்குல்ல. குரலை கேட்ட உடனே சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வால்யூமை குறைப்பாங்க, யாருன்னு முதல்ல கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் சிலர் பாஸ்டர் வந்துட்டாரு அந்த பதட்டத்தில் ரிமோட்டை தேடுவான். ரிமோட் அங்கே தான் இருக்கும்.
ரிமோட்டை தேடுவான். இதோ வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்லுவானே தவிர அவன் வந்து தெருவில் பாடே இருக்காது. பார்த்தா படம் ஓடிட்டு இருக்கும். அவன் நம்மளை திட்டுவான், சுவாரஸ்யமான சீனில் போய் வந்துட்டாரு, இனி இதை எப்படி நான் பார்க்கறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு கிடப்பான். இது இல்லாமல் இன்னொரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் என்ன பண்ணும்? ஆராதனைன்னு கையை உயர்த்தார், ஆராதிக்கார். சர்ச்சு தானே வரோம், 7 மணியா, ஒரு 8 மணிக்கு போனால் பத்தாது, அவர் ஆராதனை நடத்துவார், என்னென்னத்தையோ அட்வான்ஸ் பண்ணுன்னு சொல்லுவார். அந்த பிரசன நேரத்தில் கடைசியாக ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவார், அதை வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு 8:15 மேலே. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 8:15 மேலே சர்ச்சுக்குள்ளே வர்றத அர்ஜென்ட்டாக ஓடி வந்து அப்படியே என்னமோ அவங்க பஸ்ஸை ட்ரெயினை விட்டுட்டு அவங்க அடுத்த பஸ்ஸை முடிச்சு வர்ற மாதிரி ஓடி வந்து உட்காருவாங்க. உட்காந்து முடிச்சுட்டு எழும்பி ஆராதனை முடிச்சுட்டு முதல்ல கிளம்பி போயிடுவாங்க. ஏன்? அந்த ஆராதனை வேளையில் காணிக்க போடணும், ஜெபிக்கணும், கர்த்தரை உயர்த்தணும். அதுக்கெல்லாம் முடியாது. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன். ஆராதிக்க சிஸ்டர், ஆராதனையில் தான் தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும், ஆராதனையில் இங்கெல்லாம் வரணும், ஏன் இவ்வளோ தாமதமாக வர்றீங்கன்னு கேட்டால் அது சொல்லுது, காலையில் எழுந்திரிச்சிட்டேன் பாஸ்டர், இந்த குளிச்செடுத்து வர்றதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆச்சு. ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம், இதே பொழப்பாக போச்சு. அப்போ அந்த அம்மா வாய் தவறி ஒரு காரியம் சொல்லுச்சு, எனக்கு இந்த கிறிஸ்தவ பாட்டு ரொம்ப பிடிக்காது பாஸ்டர். அப்போ நான் கேட்டேன், அப்போ வேறு என்னதான் பாட்டு பிடிக்கும்? இந்த பழைய காலத்து பாட்டெல்லாம் நான் வச்சுருக்கேன், அதை ராத்திரியில் போட்டு அப்படியே ரம்மியமாக கேட்டுட்டு போம் பாருங்க, அது நல்ல தூக்கம் வந்துடும். கண்ணை முடிச்சு பார்த்தா 7, 7:30 இருக்கும். அப்புறம் ஏஞ்சி கடகடன்னு குளிச்சு ஓடி வருவேன். அப்போ யோசிச்சு பாருங்க, நான் தேவனுக்கு இடம் கொடுக்காம என் முகத்தில் கிறிஸ்துவை மற்றவர்கள் பார்க்கணும்னு விரும்பினா எப்படி? அவர் ஒரு நடிகர், ஒரு நடிகையோடு ஆடியிருப்பார். அவர் எப்படி ஆடினாரு, என்ன ஆடினாரு, ஏது ஆடினார்னா நமக்கு தெரியாது, ஆடியிருப்பார். இந்த அம்மா ராத்திரியெல்லாம் அந்த பாட்டை கேட்டு இதுவும் கனவுல ஆடி இருக்கும். காலையில் அந்த ஆட்ட டயர்டில் எழுப்பி வர முடியல. இதை நான் ஒரு ஆள் மட்டும் சொல்லலை, நிறைய பேர் இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. அப்போ நம்ம அவரோட அந்த நீரோட்டத்துக்குள்ளே போயிட்டா நம்ம ஒன்றும் செய்ய வேணாம், அவர் நம்ம அழகாக நடத்தி கொண்டு போய் எந்த டெஸ்டினேஷனோ அங்கே இறக்கி விடுவார். அப்போ அந்த டெஸ்டினேஷன் போகிறவரில் அவரோடு கூட இருக்கணும். அப்போ தான் நம்ம போக சேர வேண்டிய செய்ய வேண்டிய காரியத்தை துல்லமாக செய்ய முடியும், ஒரு குறைவும் இல்லாமல் செய்ய முடியும். இந்த காலை வேளையில் அவரோடு கூட எழுந்தால் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரலாம். அப்போ அவரோடு கூட இடம்புனா அவரோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் இடம்ப முடியும். இந்த காலையில் நானும் என் வீட்டாரும் உம்மோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாருமாண்டவரேன்னு கேட்போம். ஆண்டவர் நிச்சயம் நம்ம வழி நடத்துவார். ஆமென்.